ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பாசந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி வருது, அதுக்காக நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பாசந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது எடுக்கிறோம். இல்லைனா நீங்கள் நார்மல் பாலில் கூட செய்யலாம். ஸோ 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க். அதுக்கடுத்து கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பிஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாசந்தி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாலை கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், 2 பாலையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து அது கொதிக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா நட்ஸை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை வந்து இன்னும் நல்லா நம்ம சுண்ட வைக்கணும். ஸோ நம்ம ஊற்றிருக்க 2 பேக்கெட் பால் வந்து 1 பேக்கெட் பால் அளவுக்கு, அதாவது 1 லிட்டர் வந்து 500 ml ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து அப்படியே கொதிக்க விடணும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அண்டு சைடில் இருக்கிற ஆடை எல்லாமே அப்படியே உள்ளே இழுத்து விட்டுட்டே இருங்க. அதேமாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா ஆடை படியும். கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டு பண்ணிங்க அப்படின்னா மேலே ஆடை படியும். அந்த ஆடையும் உள்ளே இழுத்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா பாசந்தி சாப்பிடும்போது நமக்கு வந்து அதில் அந்த ஆடை வந்து நமக்கு வரும் வாயில் சாப்பிடும்போதே. அப்போ தான் அது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாசந்தினாலே அந்த ஆடை இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து அப்படியே படிகிறது எல்லாமே எடுத்து உள்ளே விட சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் இதில் வந்து சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து திக்காக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பொங்கி கீழே ஊற்றிடும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா அதை திக்காக வைக்கணும். இப்போ நம்ம ஊற்றின பாலோட அளவு வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, பாதியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ சுகர் வந்து நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் இது வந்து நல்லா திக்காகணும். ஸோ மறுபடியும் இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கம்பல்சரியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாதாம் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் பாதாம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆகும். ஏன்னா வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வந்து திக்காக வைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா திக்காயிருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே இது அப்படியே விட்டோன்னா இன்னும் நல்லா திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சோன்னா. அதனால் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற நமக்கு அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கோ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் தான் பண்ணுவோம். ஒன்று கேசரி பண்ணுவோம், இல்லை பாயாசம் பண்ணுவோம், இல்லைனா சக்கரை பொங்கல், இல்லைனா குலோப் ஜாமுன் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த வருஷ தீபாவளிக்கு நீங்கள் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை செஞ்சு வீட்டில் கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட முடியல, இந்த கொரோனா காலத்தில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு பாசந்தி ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்கு செஞ்சுமே சாப்பிட்ருக்கலாம்.
அது வரைக்கும் தீபாவளி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.